ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் ஹண்டிங் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஹண்டிங்கை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு 5 மூவிஸ் தான் கைஸ். இந்த 5 மூவிஸை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஹண்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனுக்காக ஒரு டெசர்ட்டில் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஏற்பட்ட ஒரு மணல் புயலில் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேறொரு உலகத்துக்கு வந்துடுவாங்க. அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அண்ட் அந்த மனிதர்களோட சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த மான்ஸ்டர் உலகத்துலேருந்து தப்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அந்த உலகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த மூவியில் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க கைஸ். அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மான்ஸ்டர்ஸை அன் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. இந்த மூவி இன்னும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வர்த் வாட்ச் மூவியாக இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமரிஸ்லா 4th என்ன மூவி பார்க்க போறோம்னா தி லாஸ்ட் விச் ஹண்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விச் ஹண்டரா இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த விச் ஹண்டரா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பல வருஷங்களா உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷங்கள் கிட்ட நம்ம ஹீரோ உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கான காரணம் நம்ம ஹீரோ மேல ஒரு சாபம் ஒன்று இருக்கும். அந்த சாபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட மந்திரவாதி ஒருத்தி கொடுத்துருப்பா. எதுக்காகனா அந்த கெட்ட மந்திரவாதியை நம்ம ஹீரோ அழிச்சிருப்பாரு அவர் கிராமத்து நன்மைக்காக. இப்படி நம்ம ஹீரோ அந்த கெட்ட மந்திரவாதியை அழிச்சதுனால நம்ம ஹீரோவுக்கு சாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் போட்டு அந்த மந்திரவாதி கொடுத்துருப்பா. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பல வருஷங்களா உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கெட்ட மந்திரவாதிகளை தேடி நம்ம ஹீரோ அழிச்சிட்டு இருப்பாரு. இப்படி அழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கொண்ட அந்த மந்திரவாதி பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோட வரணும்னு நினைக்கிறான். இதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ தடுக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இடையில நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கு கைஸ். கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக இருக்கிற மூவி ஆப்ரகாம் லிங்கன் தி வேம்பயர் ஹண்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய வேம்பயர்ஸ் இருக்குது. அந்த வேம்பயர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மனிதர்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஆப்ரகாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா அந்த வேம்பயர்ஸ் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேம்பயர் ஹண்டர் ஆகிறாரு. ஹண்டர் ஆகி அந்த வேம்பயர் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு அது பிடிக்காததுனால அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதில் பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. இப்படி அரசியலில் இறங்குறதுக்கு அப்புறம் திரும்ப இந்த வேம்பயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அந்த வேம்பயர்ஸ்க்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு, அது மட்டும் இல்லாமல் இவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரூ ஸ்டோரியாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொய்யான ஸ்டோரியும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்படி தான் ஆட் பண்ணாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பிரசிடென்ட் ஆகிறாரு, பிரசிடென்ட் ஆகி என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றது இந்த மூவியில் நமக்கு சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா டே ஷிஃப்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயர் ஹண்டராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வேம்பயரை கொன்றுவார். அந்த வேம்பயர் பார்த்தீங்கன்னா வேம்பயர்களெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வேம்பயர்ஸோட இளவரசியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வேம்பயரை கொன்றுவார். இப்படி கொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயரோட அரசி பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தை சேவ் பண்ணாரா இல்லையா, அதுக்கு மேலே அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் போட்டு தந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெடேட்டர்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரகத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு முழிக்கிறாங்க. இப்படி முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கிரகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எறா மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா பிரெடேட்டர்ஸ் வேட்டையாடுறதுக்காக விடப்பட்ட ஒரு சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே சர்வே பண்ணாரா இல்லையா, அந்த மனிதர்களுக்கு என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க.
பிரெடேட்டர் கான்செப்டை வச்சு எடுக்கப்பட்ட மூவி. அதனால நான் சொல்லவே தேவையில்லை இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவியை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbல இருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.